வணக்கம், வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹில்னா கிட்ட ஹீரோ கேட்குறான். ஏன் கேட்குறேன் அப்படின்னு ஹில்னா கேட்கும்போது, அசுர தலைவியும் என்னோட மாஸ்டரும் லவ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட மாஸ்டரை காமிக்கிறாங்க. அவர் அசுர தலைவியை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. உடனே அசுர தலைவி கேட்குறா, ஹீரோ யாரோட பையன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. மாஸ்டர் அமைதியாக இருக்காரு. உன்னோட அமைதியிலே தெரியுது உனக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கவலைப்படாத, நான் அவனை ஒன்றும் பண்ணல, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற அசுர தலைவி. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் கிளம்ப, டான்ஸிங்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு அசுர தலைவி கேட்குறா. நீ ஒன்றும் பழைய பிபி கிடையாது, இப்போது மார்ஷியல் ஹாலோட அசுர தலைவி நீ, நான் ஒரு சாதாரண டீச்சர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சாரி, ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் நான் ஒன்று அப்படி நினைக்கலையே அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, அப்போ நீ பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு அசுர தலைவி கேட்குறா. சில விஷயங்களை நம்மளால மாற்றவும் முடியாது, சில விஷயங்களை நம்மளால மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிளம்பி போறாரு. இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஹீல்னா ஒரு டோக்கனை காமிக்கிறா. இந்த டோக்கனை நீ வச்சிருந்தா நீ எங்கே வேணாலும் போகலாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸையும் பார்க்கலாம் அப்படின்னு ஹீல்னா சொல்றா. சரின்னு 2 பேருமே போறாங்க. அப்போ ஆப்போசிட்ல அந்த மார்ஷியல் ஹாலோட ஹெட் ஒருத்தன் வரான். ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே ஹில்னா சொல்கிறா ஹீரோ கிட்ட, நீ இப்போ போனோமா, அப்புறமா மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் வந்தவன் ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அவனோட ஆன்ம பவர் வந்து நீலா ஷேப்பில் இருக்க ஒரு பிளேடு. உன்னோட டோக்கனை நீ எதுக்கு அவங்ககிட்ட கொடுத்த அப்படின்னு அந்த ஹெட்டு கேட்குறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, நீ அவனை விட்டுரு அப்படின்னு ஹில்னா சொல்கிறா. இப்போ ஹில்னாவும் ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாரு, வந்தவங்களே நீ தாக்கக்கூடாது, இது அசுர தலைவியோட கட்டளை அப்படின்னு ஹில்னா சொல்கிறா. அங்கேருந்து போகிற ஹீரோவை பார்த்து, உன்னோட பேர் என்ன அப்படின்னு அந்த ஹெட்டு கேட்குறான். நான் டான்ஷன், இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என் பேர் ஷையூ, இந்த மார்ஷியல் சோல் ஹால் டீமோட கேப்டன் நான் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். என் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை போட்டியில் நீயும் நானும் மோதிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்கேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அந்த ஷையூ சொல்கிறான். முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோவுக்கு ஆப்போசிட்டில் மாஸ்டர் வராரு. மாஸ்டர் நீங்களா, சரி வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்ல ஒரு பணியாள் வரான். ஆனால் அவன் ஹீரோ கையில் இருக்க டோக்கனை பார்த்துட்டு அப்படியே மண்டிட்டு உட்காந்து தலை வணங்குறான். ஆமாம், இவன் ஏன் என்ன பார்த்து தலை வணங்குறான் அப்படின்னு ஹீரோ மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது, உங்கள் கையில் ஒரு டோக்கன் இருக்குல்ல, அது உங்கள் கையில் இருக்க வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், உங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு மண்டிட்டு இருக்கவன் சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். லைப்ரரிக்கு கூட்டி போக முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். தாராளமா அப்படின்னு மண்டிட்டவன் சொல்கிறான். இப்போ ஹீரோட மாஸ்டர், ஆமாம் இந்த டோக்கன் உனக்கு யார் தந்தா, ஹில்னாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. மூத்த சீடன் தானே அவளை சொன்னான், அவளுக்கு இவ்வளோ அதிகாரம் இங்கே கிடைக்குதா அப்படின்னு மாஸ்டர் யோசிக்கிறாரு. இதில் ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இப்போ கட் பண்ணி நம்ம டீமில் இருக்க மற்றவங்களை காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டைஷி வரான். டைமோவை அட்டாக் பண்ணி அவனோட புலி நகத்தை உடச்சி விட்டுறான். பரவாயில்லையே, அடுத்த கட்ட போட்டிக்கு ரெடி ஆகிட்ட போல. என்னதான் நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்தாலும் இப்போவும் நீ ரொம்ப வீக்காக தான் இருக்க, இப்போ நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், போட்டியிலேருந்து விலகி போயிரு அப்படின்னு டைசி சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோட மாஸ்டர் சேர்ந்து லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அம்மாவை பற்றின குறிப்புகள்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், அம்மா அந்த அசுர தலைவியோட சோல் ஆன்ம பவர் என்ன அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கு 2 சோல் பவர் இருக்குது, 2மே ஒரு சிலந்தியோட பவர் தான் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களால இன்னொருத்தரோட ஆன்ம சோலை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா என்னோட ஆன்ம சோலை அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு மாஸ்டரே ஆச்சரியப்படுறாரு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது, எந்த ஒரு சோல் மாஸ்டராலும் இன்னொருத்தரோட சோலை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் பிபி கட்டுப்படுத்துறான்னா புதுசாக எதையோ அவள் கற்றுட்டு இருக்கா போல அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. ஹீரோவோட அம்மா இருக்கிற அந்த குறிப்பு இருக்கு இல்லையா, அதில் பாதி பக்கத்தை காணும், கொஞ்சம் தான் இருக்குது. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, பேரரசர் அவங்க பேரண்ட்ஸை அரெஸ்ட் பண்ண சொன்னதாகவும், ஆனால் அவங்க 2 பேரும் தாக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போனதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பில் ஏதோ ஒரு தீவை பற்றியும் எழுதிருக்கு. இங்கே இந்த தீவுக்கு போனால் தான் மற்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் யாரோ கிழிச்சிருக்காங்க. சரின்னு ஹீரோவும் மாஸ்டரும் அவங்க ரூமுக்கு வராங்க. அங்கே ஹெட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடுத்த போட்டியோட நாளை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஃப்ராடு வேலை நிறைய பார்த்துருக்காங்க. வேற ஒரு 2 டீமுக்கு தான் ஃபஸ்ட்டு செமிஃபைனலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 டீமில் எது வின் பண்ணாலும் அது ஃபைனலுக்கு போயிடும். ஆனால் நம்ம டீம் ஃபைனலுக்கு போனோம் அப்படின்னா 3 டீம் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்க்கு போகணும். முதல்ல நம்ம சண்டை போடுற டீமே டைஷி டீம் தான் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, உனக்கு இங்கே நடந்த விஷயம் தெரியாதுல்ல, ஆல்ரெடி டைஷி வந்து டைமோவை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான்.
இதை கேள்விப்பட்டு தான் உடனே ஹீரோ டைமோவை பார்க்க வரான். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டைமோவோட சோல் ரொம்பவே வந்து வீக்காக இருக்கு. சொல்லப்போனால் அவனால் பவரை யூஸ் பண்ண கூட முடியல. இப்போ ஹீரோவும் வெளியே வந்து மாஸ்டர்ஸ்ட்டை கேட்குறான், இவனை குணப்படுத்த வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக அவனை குணப்படுத்தலாம், ஆனால் அவனுக்கு மனதைரியம்னு ஒன்று வேணும். ஆனால் அவன் ரொம்பவே உடஞ்சி போயிட்டான், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஜிஜி டைஷி கூட சண்டைக்கு போகிறான் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஜிஜியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் கண்டிப்பாக எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிப்பான். ஜிஜி மேலே அவன் வச்சிருக்க காதலால் கண்டிப்பாக அவன் பவரை அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. அவன் பிளான் பண்ண மாதிரியே ஜிஜியை கூப்பிட்டு அவகிட்டே இந்த பிளானை சொல்கிறாங்க. சரின்னு ஜிஜியும் டைஷியை பார்க்க கிளம்பி போயிடுறான். உடனே ஹீரோவோட மாஸ்டர் டைமோ கிட்ட போய் இந்த மாதிரி ஜிஜி உனக்காக டைஷி கிட்ட சண்டை போட போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டைமோவும் பதறி போகிறான். என்ன சொல்கிறீங்க, அவளுக்கு என்ன பைத்தியம் முத்திருச்சா, அவன் அவளை கொன்றுவான் அப்படின்னு பதறி போகிறான். நாங்கள் என்னப்பா பண்ண முடியும், நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், ஆனால் அவள் கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னு ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு. சரி அப்போனா நான் கண்டிப்பாக அவளை போய் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு டைமோ சொல்கிறான். அப்படி கட் பண்ணி ஜிஜியை காமிக்கிறாங்க. அவளும் டைஷி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அதே மாதிரி ஜிஜியோட அக்காவும் வந்துடுறான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு டைஷி கேட்கும்போது, நான் உன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு இந்த இடத்துக்கு டைமோவை அரசனாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ உன்னால் அது முடியுமா, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி டைஷி சொல்கிறான். என்னால் கண்டிப்பாக உன்னை வின் பண்ண முடியும், என்னோட ராஜ்யத்தோட ஹெல்ப்போட உன்னோட இந்த கொடூர ஆட்சியை நான் முறிவடிக்க போகிறேன் அப்படின்னு ஜிஜி சொல்கிறான். என்ன நீ முறிவடிக்க போகிற, முதல்ல இந்த இடத்த விட்டு உயிரோட போறியான்னு பாரு அப்படின்னு டைஷி சொல்கிறான். ஜிஜியும் அப்படியே டைஷியை தாக்க போகிறான். ஆனால் அவன் ஒரே அடியில் தூக்கி வீசிட்டு, அம்மா நீ எவ்வளோ வாய் பேசுகிற, அவன் கையை உடைச்ச, உன்னோட காலையும் சேர்த்து உடைச்சிட்றேன் அப்படின்னு டைஷி சொல்கிறான். ஜிஜியை அட்டாக் பண்ணுறதுக்காக டைஷி ரெடியாகி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டைமா வந்து அதை தடுத்துடுறான். என்னடா தம்பி என் கையில் சாக ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி டைஷி கேட்குறான். இங்கே பாரு நீ அவளை எதுவும் பண்ணாத, நம்ம 2 பேருக்குள்ள தானே போட்டி, வா ஒத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைமா கூப்பிடுறான். இவங்க 2 பேருக்கும் வர சண்டையில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.